ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 15 பொருட்களை வச்சு வீட்லயே ஈஸியா சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்ல பொறுமையா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் அதோட வாசனை வரும். அந்த டைம்ல தனியா ஒரு பிளேட்ல எடுத்து மாத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பாதாம், ஒரு கப் பிஸ்தா, அரை கப் பொட்டுக்கடலை, அரை கப் சோளம், 3/4 கப் பச்சை பயிர், அரை கப் பார்லி, ஒரு கப் முழு கோதுமை, அரை கப் முழு உளுந்து, அரை கப் பச்சை வேர்க்கடலை, ஒரு கப் கம்பு, அரை கப் அரிசி எல்லாமே தனித்தனியா லோ ஃப்ளேம்ல வறுத்தெடுத்துக்கோங்க. 10ல இருந்து 15 ஏலக்காயை வறுத்துக்கோங்க. சத்து மாவு பண்றது ரொம்பவே பெரிய ப்ராசஸ் தான். கொஞ்சம் ரொம்பவே பொறுமையும் தேவைப்படும் நமக்கு. 1 இன்ச் அளவுக்கு சுக்கும் எடுத்துக்கோங்க. அதையும் தனியா லேசா வறுத்தெடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ராகிய முன்னாடி நாளே நான் ஒரு 10ல இருந்து 15 டைம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு காய வச்சிட்டேன். நாட்டு ராகிங்கிறதுனால ஒட்டு அதிகமா இருந்துச்சு. அதனாலேயே நிறைய தடவை வாஷ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ராகியும் சேர்த்து லேசா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நானு. ஒரு பிளேட்ல மாத்தி எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆற விட்டு அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிக்சிலேயே அரைச்சுக்கிட்டேன். நான் வீட்லயே அரைச்சுக்கிட்டேன். ஃபுல்லா அரைச்சிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லா எல்லாமே ஒண்ணு சேர்றதுக்காக 4 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஃபிளேவர்ஸ் தூக்கி கொடுக்கும். அப்பதான் நான் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வெள்ளை சக்கரை, பிரவுன் சுகர், அப்பெல்லாம் நாட்டு சக்கரை எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திப்பேன் எப்பயுமே என் பொண்ணுக்கு கொடுக்கறப்போ. அப்புறம் தண்ணி கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல கிண்டி விடுங்க. சத்து மாவு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.